வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். சொல்ற மாதிரி நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷன்ல உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நம்ம பேசுறப்ப ஜென்ரலா சொல்ற ஒரு விஷயம். நான் இப்படிதான் பிளான் பண்ணேன். கடைசில அது இப்படி ஆயிடுச்சு. இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதெல்லாம் கடைசில எங்க போய் முடியுமோ தெரியல. அவங்க டாக்டர் ஆகணும்னு தான் நெனச்சாங்க. ஆனா கடைசில ஒரு ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க. சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்சேன். கடைசில லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத நாம எண்ட் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லுவோம். இந்த எண்ட் அப் கூட ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் வந்ததானா, அத நீங்க ஜெரண்ட் ஃபார்ம்ல சொல்லணும். ஸோ நெறைய பேரு ஜெரண்ட்னா என்ன அப்படி கேட்குறீங்க. ஸோ வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர்ற வார்த்தைகள நம்ம வந்து ஜெரண்ட்ன்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீடுன்னு இருக்கு. ஐஎன்ஜி சேர்த்து ரீடிங் அப்படின்னு சொன்னீங்களான்னா, படிப்பது. ரைட்டிங்னா எழுதுவது. இப்ப எழுதுவது எனக்கு பிடிக்கும். படிப்பது எனக்கு பிடிக்கும். அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? அத வந்து ஒரு சப்ஜெக்ட்டாவே நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர வார்த்தைகள தான் நம்ம ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப வரப்போற சென்டென்சஸ்ல ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் இருந்ததானா, அந்த ஆக்ஷன் வேர்டோட அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எந்த பக்கத்துல நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இது கடைசில எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல. இப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ கடைசில எங்க போய் முடியுமோ அவ்வளோதான் இருக்கு. அதுல எதுவும் ஆக்ஷன் வேர்ட் இல்ல. இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, நீங்க வெறுமனே எண்ட் அப் அப்படின்னு மட்டும் போட்டா போதும். ஸோ எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ. எங்க போய் முடியுமோ? ஸோ எங்கங்கிறது அந்த இடத்துல கொஸ்டின் வேர்ட். ஸோ அதனால வேர். இதுன்னு இருக்கு. அதனால இட். பட் இந்த இடத்துல கொஸ்டின் பார்த்தீங்களான்னா, எம்பெடட் கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாரி வர்றப்போ நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. வில்லையும் இட்டையும் வேர் வில் இட் எண்ட் அப் அப்படி சொல்லக்கூடாது நம்ம. ஸோ ஐ டோன்ட் நோ வேர் இட் வில் எண்ட் அப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் இட் வில் எண்ட் அப். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கடைசியில நீயும் உன் சகோதரனை போலவே ஆகப் போகிறாய். இப்ப அவன் இப்படித்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டான். நீ இதே மாதிரி சாப்பிட்டீன்னா நீயும் கடைசியில அவன மாரியே ஆயிடுவ. அவன் இப்படிதான் படிக்காமயே இருந்தான். நீயும் படிக்காமயே இருந்தீன்னா கடைசியில அவன மாரியே ஃபெயில் ஆயிடுவ. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ கடைசியில நீயும் உன் சகோதரனைப் போலவே ஆகப் போகிறாய். இப்படி மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ போகிறாய்ன்னு இருக்கு. ஆகப் போகிறாய்ன்னு இருக்கு. அதனால கோயிங் டுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ நீ ஆகப் போகிறாய். யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப். ஸோ ஆகப் போகிறாய்ன்னு மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல வேற எதுவும் ஆக்ஷன் வேர்ட் இல்ல. அதனால வெறுமனே எண்ட் அப் மட்டும் வச்சுக்கலாம். உன் சகோதரனைப் போல, லைக் யுவர் பிரதர். யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் லைக் யுவர் பிரதர். யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் லைக் யுவர் பிரதர். அவன் ஆக்சுவலா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றான். இப்படி நம்ம சொல்லணும். ஸோ அவள் ஒரு பொறியியல் பட்டதாரி. இப்பவும் வேலை செய்கிறாள்னு இருக்கு. அதனால நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லப் போறோம். ஷி இஸ் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட். ஷி இஸ் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட். அவ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி நம்ம சொல்றோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ ஷி ஹஸ் எண்டட் அப். வேலை செய்கிறாள்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் வேர்ட் இருக்கு. ஒர்க். அதனால ஒர்க்கிங். ஐஎன்ஜி சேர்த்து எண்டட் அப் பக்கத்துல போட்டுப்போம். எங்க? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. என்ன சூப்பர் மார்க்கெட்? She has ended up working in a supermarket. She is an engineering graduate, but she has ended up working in a supermarket. ஆக்சுவலா அது ஒரு சின்ன ஆர்குமெண்டா தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஆனா கடைசியில பெரிய சண்டையா முடிஞ்சிச்சு. இப்படி நம்ம சொல்லணும். ஸோ சின்னதா ஆரம்பிச்சு பெருசா முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லப் போறோம். ஸோ அது ஒரு சின்ன ஆர்குமெண்டா ஆரம்பித்தது. இட் ஸ்டார்டட் as a small argument. It started as a small argument. ஸோ ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லயுமே நம்ம ஒரே சப்ஜெக்ட்ட பத்தி தான் பேசுறோம் அப்படின்னா, நீங்க 2வது சென்டென்ஸ்ல 2வது ஸ்டேட்மெண்ட்ல அந்த சப்ஜெக்ட்ட விட்டுறலாம். ஸோ இட் ஸ்டார்டட் அஸ் a ஸ்மால் ஆர்குமெண்ட். இங்க ஒரு தடவ நம்ம இட் எண்டட் அப் இன் a பிக் ஃபைட். ஒரு பெரிய சண்டையில முடிஞ்சுச்சு. இட் எண்டட் அப் இன் a பிக் ஃபைட். இந்த நம்ம இட்ட விட்டுறலாம். இட் ஸ்டார்டட் அஸ் a ஸ்மால் ஆர்குமெண்ட் பட் எண்டட் அப் இன் a பிக் ஃபைட். ஆக்சுவலா நான் ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணேன். ஆனா அது கடைசியில குப்பை தொட்டிக்கு தான் போணுச்சு. எப்படி நம்ம சொல்லப் போறோம்? ஸோ நான் ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணேன். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஐ ட்ரைட் அ நியூ ரெசிபி. ஐ ட்ரைட் அ நியூ ரெசிபி. அது குப்பை தொட்டிக்கு தான் போணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் தடவை நான் ட்ரை பண்ணேன்னு இருக்கு சப்ஜெக்ட் ஐ. செகண்ட் டைம் வந்து அது குப்பை தொட்டிக்கு போணுச்சுன்னு இருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அப்ப நம்ம சொல்லி தான் ஆகணும்.
குப்பை தொட்டிக்கு போணுச்சு அப்படின்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இட் ended up in the dustbin. I tried a new recipe, but it ended up in the dustbin. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, ஆனா கடைசியா என்னமோ நடிகை ஆயிட்டா. எப்படி நாம சொல்லணும்? அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. She wanted to become a doctor அப்படி சொன்னாலும் சரி, இல்லை she wanted to be a doctor எப்படி வேணா சொல்லலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகணும்னு அதுக்கு தான் நம்ம பி இல்லை பிகம் போடுறோம். இந்த இடத்துல நடிகையாக ஆகிவிட்டால்னு இருக்கு, அதனால இந்த இடத்துல பிகம் வச்சு சொல்லுவோம். ஸோ பிகம்ன்றதுனால பிகமிங் எண்டட் அப் பக்கத்தில் பிகமிங் அப்படின்னு வேர்போட ஐஎன் சேர்த்து போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் ரெண்டுலையுமே ஒன்று தான், அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சப்ஜெக்ட் விட்டுடலாம். She wanted to be a doctor but ended up becoming an actor. She wanted to be a doctor but ended up becoming an actor. இந்த இடத்துல ஆக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெண்டர் நியூட்ரல் வேர்டு. மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே நம்ம ஆக்டர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம வெறுமனே ஆக்டர்னு போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லணுமானா நீங்கள் அப்படி சொல்லுங்கள். She wanted to be a doctor but she ended up becoming an actor. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோன் தான் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் அதுக்கு பதிலாக லேப்டாப் வாங்கிட்டேன். இப்படி நம்ம சொல்லணும். நான் ஒரு ஃபோனை தான் வாங்கலாம்னு நினச்சேன். I wanted to buy a phone. I wanted to buy a phone. நீங்கள் நினச்சேன் ஐ தாட் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். சிம்பிளாக நான் ஒரு ஃபோன் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ வாண்டட் டு பை எ ஃபோன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கடைசியாக அதுக்கு பதிலாக ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன். ஸோ வாங்குறதுன்னா பை, ஸோ வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எந்த பக்கத்தில் போட போகிறோம். ரெண்டுலையுமே சப்ஜெக்ட் நான், அதனால ரெண்டாவதுல நம்ம விட்டுட்டோம். வாங்குறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால ended up buying a laptop instead. அதுக்கு பதிலா ended up buying a laptop instead. I wanted to buy a phone but ended up buying a laptop instead. ஆக்சுவலாக நாங்கள் ஊட்டிக்கு போகிறத பிளான்லாம் போட்டோம், ஆனால் கடைசியில் வீட்டில் தான் இருக்கோம். இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ பாஸ்டில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் ஊட்டிக்கு போகிற பிளான்லாம் பண்ணோம். We planned to go to ஊட்டி. We planned to go to ஊட்டி. அதே சப்ஜெக்ட் தான், ஸோ விட்டுடலாம். வீட்லேயே தங்கிட்டோம் கடைசியில். ஸோ ஸ்டேயிங், ended up staying home. We planned to go to ஊட்டி but we ended up staying home. நானும் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை சேமிக்க தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக தான் செலவாகுது. எப்படி நம்ம சொல்லணும்? பொதுவாக இங்கிலீஷில் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் உள்ள இந்த ஒரு டிஃப்ரென்ஸு, சில சமயங்களில் நாம் வந்து ஒரு டிஸ்டன்சிங் நான் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டோம், அது அப்படி ஆகுது அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கூட அதிகமாக செலவு ஆகுது அப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயுமே நான் சப்ஜெக்ட் ஐன்னு வச்சு தான் சொல்லணும். இப்போ நான் பணத்தை சேமிக்க ட்ரை பண்ணுறேன். ஐ ட்ரை டு சேவ் மணி. ஸோ எப்போவுமே இப்படி தான் நடக்குது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் நம்ம சொல்கிறோம் தமிழ்லையே. ஸோ ஐ ட்ரை டு சேவ் மணி. சரி, ரெண்டாவது இடத்துலையும் நான் தான் வச்சு சொல்லணும், அதனால் ஐயை விட்டுடலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னு சொல்லிட்டோம், அதனால் எண்ட் அப் செலவு பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணுறதை விட அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படி தான் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எண்ட் அப் ஸ்பெண்டிங் மோர் தென் ஐ பிளான். நான் பிளான் பண்ணுறதை விட அதிகமாக செலவாகிடுது, அப்படி தான் ஆகுது. ஐ ட்ரை டு சேவ் மணி பட் எண்ட் அப் ஸ்பெண்டிங் மோர் தென் ஐ பிளான். நம்ம சீக்கிரம் போயிடலான்னு நினச்சோம் நாங்கள், ஆனால் கடைசியில் லேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் சீக்கிரம் போயிடலான்னு நினச்சோம். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். பாஸ்டில் வந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம், அப்போ அதை வில்லுன்னு சொல்லியிருப்போம். இப்போ அதை வந்து சொல்கிறப்போ நம்ம அதை அப்படியே உட்டுன்னு போட்டிருப்போம். ஸோ நாங்கள் நினைத்தோம், we thought we would arrive early. We thought we would arrive early. ஆனால் கடைசியில் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஸோ தாமதம் ஆகிவிட்டது. ஸோ லேட்டுன்ற வார்த்தை பார்த்தீங்களான்னா ஒரு அட்ஜெக்டிவ். எப்போவுமே இந்த அட்ஜெக்டிவை வந்து நம்ம பிஓபோட சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த பியோட ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ we ended up being late. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரே சப்ஜெக்ட்ன்றதுனால விட்டுடலாம். We thought we would arrive early but we ended up being late அப்படி சொல்லலாம். இல்லை நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி we thought we would arrive early but ended up being late அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நானே இந்த பைப்பை சரி செய்ய ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் ஒரு பைப்பு லீக் ஆகிட்டு இருந்தது, நானே அதை சரி செய்ய ட்ரை பண்ணேன், ஆனால் கடைசியில் பைப் ஒழுகுறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி நம்ம சொல்ல போகிறோம்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுச்சு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் அதை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கிட்டேன் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நானே அதை சரி செய்ய முயற்சித்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அதனால ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் த டேப் மை செல்ஃப். நானே அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் த டேப் மை செல்ஃப். அதை நான் இன்னும் கொஞ்சம் மோசமாக்கிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் அதே தான். ஸோ போட்டுட்டு சொன்னாலும் சரி, இல்லாமல் சொன்னாலும் சரி. ஸோ ஆயிடுச்சு பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ended up அதை இன்னும் கொஞ்சம் மோசமாக ஆக்கிட்டேன் இல்லையா? ஸோ மேக், அதனால மேக்கிங். ஐ ended up making the leakage worse. I tried to fix the tap myself, but ended up making the leakage worse. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம சொல்ல போகிறோம். கடைசியில் நாங்கள் பஸ்ஸை விட்டுட்டு வீடு வரைக்கும் நடந்தே போனோம். இப்படி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து 2 ஆக்ஷன் இருக்கு. அப்போனா we ended up missing the bus and walking all the way home. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எண்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக எது ஃபஸ்ட்டாக எது நடந்துச்சு அதுதான் நம்ம வந்து எண்டப் பக்கத்தில் போடணும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். we missed the bus, அவ்வளோதான். சப்ஜெக்ட் அதே தான். கடைசியில் நாங்கள் வீடு வரைக்கும் நடந்தே போனோம். அதுக்கு மட்டும் தான் நம்ம எண்டப் போட போகிறோம். ஸோ we ended up walking all the way home. வீடு வரைக்கும் நடந்தே போனோம். இப்படி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த all the way அப்படி சொல்கிறோம். ஸோ we ended up walking all the way home. we missed the bus. அப்புறம் இந்த இடத்துல பட்டெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ இதையும் பண்ணோம், அப்புறம் இதையும் பண்ணோம். ஸோ அதனால அண்டு தான். we missed the bus and ended up walking all the way home. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு கடைசியில் நடந்தே போனோம். we missed the bus and ended up walking all the way home. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்தோன்னே உங்களுக்கே தோணும், இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம தினம் ஏதாவது சொல்ல தானே செய்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சென்டென்சஸ் கூட பாருங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் சின்னதாக ஒரு தூக்கம் போடலான்னு தான் நினச்சேன். கடைசியில் பல மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படியே. இப்படி சொல்லணும். நாங்கள் கூகுள் மேப்பை தான் பார்த்து போனோம். ஆனால் கடைசியில் அது ஒரு ஏரியில் தான் போய் முடிஞ்சிச்சு. நீ உன்னோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கலனா நீ கடைசியாக தனியாக தான் இருப்பேன். இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் end up அப்படின்ற ஃப்ரேசல் வெர்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.